ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் தேவன் தன்னோடு கூட எப்போதும் இருக்கிறார் என்கிறதில் அதிக உறுதியோடு இருந்தார். இந்த புரிதல் அவருக்குள் மிக தெளிவாக இருந்தபடியினால் அவர் எதிர்கொண்ட எல்லா சூழ்நிலைகளிலும் மனதிடனோடும் தைரியத்தோடும் உறுதியோடும் இருந்தார். எல்லாவற்றிலும் வெற்றியும் பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தில் நமக்கு ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருக்கின்றார். அநேக நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடுமாற்றம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதுதான். சில திறமையான மனிதர்களும் சாதுரிய பேச்சுள்ளவர்களும் மற்றும் சில சாதகமான உறுதியான சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு மன தைரியத்தை கொடுக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்கு உட்பட்டவைதான். தேவன் என்னோடு இருக்கின்றார் என்கிற தைரியம் வெல்ல முடியாத மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு முன் நின்றால் கூட தைரியமாக அதை எதிர்கொள்ளும்படிக்கு மன உறுதியை கொடுக்கின்றது. சாதகமான சூழ்நிலை இல்லாவிட்டாலும் தேவன் என்னோடு இருக்கின்றார் என்கிற அந்த உறுதியானது நம்மை முன்னேறி செல்லுகிறதற்கு உதவியாயிருக்கின்றது. எவ்வளவு சாதகமான சூழ்நிலைகளும் மனிதர்களும் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இல்லையானால் அவைகளினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு முன் இருக்கக்கூடிய காரியம் எவ்வளவு பெரியதாயிருந்தாலும் உங்களை இந்த பூமியில் பிறக்க பண்ணின கர்த்தர், உங்களை உயிரோடு காத்து வருகிற தேவன் உங்களுடனே கூட இருக்கிறார். உங்களுக்கு ஒரு தீங்கும் அணுகாமல் வெற்றியை காணும்படிக்கு செய்வார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்றும் எதுவும் எங்களுக்கு அனுகூலமும் சாதகமும் நம்பத்தக்கதுமாக இல்லாவிட்டாலும் நீர் எங்களோடு இருப்பதனால் எல்லாம் எங்களுக்கு நன்மையாக முடியும், நீர் வாய்க்க பண்ணுவீர் என்றும் நல்ல மன உறுதியையும் திடனையும் தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படியே நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு துணை நின்றருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.